மஸ்காரா போட்டு மயக்கிறியே தன கலக்கிறியே இப்ப நான் மியூசிக் போட்டேன் இல்லையா, இதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் நீங்களும் போடுவீங்கன்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இன்று நாக்கப் ஸ்டுடியோ, இந்த நாக்கப் ஸ்டுடியோ ஓப்பனிங்காக இந்த கூல் சுரேஷ் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா பெருமையாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க, நான் போகிற நிகழ்ச்சியில் பொக்கே கொடுப்பாங்க, சால்வை கொடுப்பாங்க. ஆனால் என் இதயத்தோட ஒன்றி போகிற மாதிரி இந்த மைக் ஒன்று என் இதயத்தோட ஒன்றி போகிற மாதிரி இந்த ஒரு இங்கிலீஷில் மொமெண்டோ இது கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கான காரணம் கூட இந்த மைக்கு தான். ஏன்னா கடந்த சில வருடங்களாக இந்த மைக்குனால தான் நான் இவ்வளோ பிரபலமாகி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். கண்டிப்பா இவங்க எனக்கு ஒரு 5 பவுன் 10 பவுன்ல நகை போட்டிருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன். அதை விட மிகப்பெரிய சந்தோஷமா இந்த மைக்கை நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த நாக்கப் ஸ்டுடியோ மிகப்பெரிய அளவில் வரும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும், நான் நடிக்கிற படங்களோட டப்பிங்கும் இங்கே இந்த நாக்கப் ஸ்டுடியோவிலே பண்ண சொல்லி என்னோட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். சரி வரட்டாம்ப்பா, பவர் தான் வந்துருச்சா? இல்ல பவர் வந்துருச்சா? பவர் வந்து எவ்வளவு நாளா வருதுப்பா? ஒரு 10-15 வருஷம் வெந்து தனிந்தது காடு. பவருக்கு வணக்கத்தை போல.
வெல்கம் சார், வெல்கம். வாங்க உட்காருங்க, உட்கார சொல்லுங்க, உட்காருங்க. அதாவது தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தலை பவர் வந்துட்டாரு. இனிமேல் இந்த கூல் சீரியஸ் பீஸ் போயிடுவார். நீ என்ன பேசினாலும் எடுக்கூடாது. அதனால் என்னுடைய உரையை இதோட முடித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சி இந்த பில்டிங்கு ஓனரா இல்லை இந்த டப்பிங் ஸ்டுடியோவோட ஓனரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தங்கச்சி மாதிரி இருக்கிற கவிதா அவர்கள், அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தாங்க. பிஆர்ஓ சித்திக் சார்கிட்ட சொல்லி. ஸோ இந்த தங்கச்சி மென்மேலும் பெரிய அளவில் வரணும். அட்லீஸ்ட் ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரி வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அந்த இடத்த கண்டிப்பாக இவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. அதற்கு காரணம் சில இடத்துல நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன, ஏன்னா பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாக்கப் ஸ்டுடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த பட்ஜெட்லேயே பண்ணி தருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டப்பிங் ஸ்டுடியோ வைக்கிறது வந்து ஏதோ பணம் சம்பாதிப்பதற்காக அப்படின்றது மட்டும் இல்லை. அந்த உள்ளே இருக்கிற அந்த கலை ஆர்வம் இருந்தால் தான் நம்ம ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வைக்கவே முடியும். ஏன்னா டப்பிங் ஸ்டுடியோவில் தான் நம்ம சினிமாவில் இப்போ இதில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன தான் நடித்து முடித்தாலும் அதற்கு உயிர் கொடுக்குற இடம் இந்த டப்பிங் ஸ்டுடியோ தான். அப்படி இந்த கோயில் மாதிரி இருக்கிற இந்த டப்பிங் ஸ்டுடியோவில் கண்டிப்பாக நீங்கள் டப்பிங் பண்ண வர படங்கள் எல்லாமே பெரிய பெரிய அளவில் 100 நாள் 150 நாள் 200 நாள் 300 நாள் படங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு ராசியான இடமாக இந்த நாக்கப் ஸ்டுடியோ வரும் என்ற நம்பிக்கையோட, அப்புறம் தம்பி மியூசிக் டைரக்டர் தம்பி ராம் பிரகாஷ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாகத்திலியானா லிக்னேஷ் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்க தாடி வச்சு நீங்க தான் உங்க உரிமையாளர் யாருப்பா? இந்த பில்டிங்கோட உரிமையாளரும் மேடம் தங்கச்சி கவிதாவுடைய உரிமையாளரும் பேர் என்ன சதீஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடுத்தடுத்து நிகழ்ச்சிக்கெல்லாம் போகணும். அதனால தான் நான் உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம விட்டா பேசிட்டே இருப்பேன். அப்புறம் அஸ்மிதா அவங்க வாமா மேலே வாமா, ஐ மீன் அஸ்மிதா இவங்களும் நானும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த காம்பினேஷன் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஸோ இவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனது தம்பி வெற்றி அவர்கள் வந்ததும் ரொம்ப சந்தோஷம். அஸ்மிதா நீங்கள் வந்து ரிப்பன் வெட்டி இந்த நிகழ்ச்சியை இந்த ஸ்டுடியோவை திறந்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். கை கொடுங்க. மஸ்காரா போட்டு மயக்கிறியே கலக்கிறியே இப்போ நான் மியூசிக் போட்டேன் இல்லையா, இதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் நீங்களும் போடுவீங்கன்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. என்னுடைய அருமை தம்பி விக்னேஷுக்கும் சகோதரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார மனதார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். போற வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனால இந்த ஸ்டுடியோ வந்து மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடையுமே என்னுடைய எல்லாமே இளைஞர்கள் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பேசுன்னு தெரியல, எனக்கு பேச கூச்சமாக இருக்குது. சார் நீங்க கூச்சம்னு சொன்னா என்ன சார் பண்ணுவோம்? தமிழ்நாடு ஏற்கனவே மேலே கொஞ்சம் முடிச்சுட்டு கூட வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய அருமை தம்பி விக்னேஷுக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன்.
ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விதமான கெட்டப்பில் வராரு. இன்னைக்கு ஒரு கெட்டப்பில் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதுக்கு மேலே இந்த நிகழ்ச்சியில் சொல்ல விரும்பல. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. So give him a big round of applause to our power star. So your time, energy and lighting of this stage has more. Thank you, sir. Thank you. நம்மளுக்கு தேவையான இன்கம்ன்றது வர வேண்டியது தானாக வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தான் இவர் மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். பண்ணிட்டு அதுக்கான டப்பிங் நாங்கள் வெளியில் போகும்போது எங்களுக்கு தேவைப்பட்ட குவாலிட்டி சரியாக கிடைக்கல. அதே சமயம் பிஸ்னஸ் டீல் அப்படின்றது ஒன்று பார்த்தீங்கன்னா பேசுனது ஒன்றா இருந்தது, நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு பண்ணுறது வேறு மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு ஈகத்தம் ஒருத்தர் காமிச்சது வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிஸ்னஸாக நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கோம். அண்ட் இந்த விஷயம் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து ஆரம்பித்த மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட பட்ஜெட்டை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம், எங்களோட கொட்டேஷன்ஸை கொடுக்குறோம். ஸோ முடிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் நாங்கள் பண்ண முடியும் பண்ணோம். தரமான குவாலிட்டியில் தரமான விஷயத்தில் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். அவங்களுக்கு என்டையர் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணித்தரோம். படம் முடிச்சு நம்ம எங்ககிட்ட வந்தாங்கன்னா தேவையான போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்ன சப்போர்ட் தேவையோ எல்லாமே பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி வந்து ரிலீஸ் வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். ஸோ வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you for your words, sir. Lignesh sir, ஒரு வார்த்தைகள் பேசணும். ஸோ அடுத்து நம்ம ஃபவுண்டர் கவிதா மேமா ஒரு வார்த்தைகள் பேச அன்போடு நினைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து மழையும் சரி, எனக்கு நான் நினச்சி பார்க்கவே இல்லை மழை வரும்னு. ஸோ மழை வந்தது எனக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் நினச்சிக்கிறேன். ஸோ இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னோட தம்பி ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர் ராம் பிரகாஷ் RVS. என்னன்னா அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போகும்போது அவர் வந்து கேட்குற ஒரு விஷயங்கள் என்னவோ பொறுமை. ஃபஸ்ட்டு பொறுமை ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு மியூசிக் ஸ்டுடியோவுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது என்னென்னா ரொம்ப நிதானம் தேவை. ஏன் நிதானம் தேவைன்னா அவங்களுக்கு நம்ம கேட்குறத கொடுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது அந்த இந்த வயசில் ஸோ அவர் பொறுமையாக நிதானமாக இருந்து நாக்கப் ஸ்டுடியோ சவனாதா மியூசிக் ஸ்டுடியோவில் ஓனர் இவர். ஸோ இவர் தான் எங்கள் மெயின் பில்லர். அதுக்கப்புறம் சதீஷ் பார்த்திபன். இதுக்கு எல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் மட்டுமே சார்ந்தது தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் மட்டுமே இதுக்கு சார்ந்தது. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். என்னன்னா அவரோட பர்சனல் ஒர்க்கு இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் எல்லாமே இருக்கட்டும், சேர்ந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணி அவரோட டைம் எடுத்து ஃபேமிலிக்கும் டைம் கொடுத்து பண்ணுற ஒரு பர்சன். ஸோ இவருக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. அடுத்தது லிக்னேஷ் அவர்கள். இவர் வந்து எனக்கு ஒரு 18 வருஷம் நண்பர். Felicitating the short லிக்னேஷ் சார். 18 வருஷம் ஒரு நண்பர். அதுக்கப்புறம் வந்து நானும் இவங்க கிட்ட வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கரண்டில் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக நம்ம இந்த இயர் எண்டில் நம்ம வந்து பார்ப்போம். போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதில் தம்பி தான் மியூசிக் டைரக்டர் ராம் பிரகாஷ். ஸோ நம்ம ஸோ வந்திருக்க பவர் ஸ்டார் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அவருக்கு ஒரே வார்த்தை ஃபோனில் தான் நான் பேசினேன். சார் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். கண்டிப்பாக நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் புனிதா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. சாகித்யா, அவங்க பேர் எனக்கு வரவே வராது, எனக்கு ரொம்ப லென்த்தாக வச்சுருப்பீங்க. சாகித்யாவுக்கு நன்றி. வெற்றி சார் வந்ததுக்கு நன்றி. அஷ்மிதா வந்ததுக்கு நன்றி. கூல் சுரேஷ் வந்ததுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. என் ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலி, அவங்க சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் கிடையவே கிடையாது. அவங்க எங்கள் மெயின் பில்லர் மாதிரி அவங்களுக்கு. ஸோ அவங்களோட கோஆர்டினேட்லையும் நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப நன்றி அத்தை, மாமா, அம்மா நன்றி, அம்மா நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பர். ஸோ ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளோ அழகாக பேசினாங்க. 2 பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னாலுமே அண்ட் ராம்குமார் சார் இவங்க எல்லாருக்கும் ஒரு பேக் போன பில்லராக நின்றுருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ த நாக்கப் ஸ்டுடியோஸ் அண்ட் 7R மியூசிக் ஸ்டுடியோவோட கிராண்ட் ஓப்பனிங், அதுக்கு
அதுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இங்க வந்திருக்க பேரண்ட்ஸ், நீங்க இல்லாம அவங்க இல்ல. ஸோ நீங்க எல்லாருமே முன்னாடி வந்துருங்க. ஒரு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அப்பா வந்துருங்க. அம்மா வாங்க.